ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா பண்ணிக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குடைய தி சிங்கிள் ஃபாதர் ஹேட் ஃபேமஸ் ஆகிடுற 2/2 ஓகேவா. நான் இதை ஒரு 3 வருஷம் முடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஸ்டோரி ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிக்க முடியாது ஓகேவா. கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். நம்ம எஃப்எஃப்வே கொடுத்துடலாம் ஓகேவா. சாரிடா, ரொம்ப லேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நான் ஜிமின் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எவனஜன் ஃப்ரெண்டாக கிடச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கிராண்ட்மா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கிராண்ட்மாவும் இந்த மாதிரி கேட்பாப்பெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத, நீ வந்துட்டு உன்னோட ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ தான் பிஸ்னஸ் கற்றுக்க முடியும். நீ வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் பிஸ்னஸில் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜிமினும் ஓகே அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் குளிச்சுட்டு வந்துட்டு ஹேர் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூம் டோர் நேக் ஆகுது. கம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நினைக்கிறவங்க கிராண்ட் மதர் வராங்க சொல்லிட்டு பார்த்தா நம்பிச்சுட்டு வந்திருக்காங்க. உள்ள வரலாமா சொல்கிறாங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பையனோட ரூமாக இருந்தாலும் நான் பர்மிஷன் கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் மை கர்டசி சொல்கிறாங்க. அச்சோ டேட் உள்ள வாங்க அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டேட் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருந்தா கையில் நிறைய கவர் நிறைய பேக் வச்சுருக்காங்க. என்ன டேட் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்போ ஒரு பேக் ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ஷர்ட் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. வா ஜிமின் பார்க்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. டேட் சூப்பராக இருக்குது இது சொல்கிறாங்க. இது நம்ம கம்பெனியோட டிசைனர்கிட்ட நான் டிசைன் பண்ண சொன்னேன். ஏன் நீ காலேஜ் போகிறல ஜிமின், இப்போ நீ வந்து டிஷர்ட்லாம் போட்டு போயிட்டு இருக்க, அந்த மாதிரி போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் டேட் டிஷர்ட் நல்லா இல்லையா சொல்கிறாங்க. டிஷர்ட் அழகாக இருக்குப்பா, ஆனால் காலேஜுக்கு எது மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நீ இன்னமும் குழந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. குழந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இனிமேல் எப்படி ட்ரெஸ் பண்ண ஓகேவா, ஏதோ காலேஜுக்கு எது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு மெச்சூரிட்டியாகவும் காமிக்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. டிசைன் பண்ண சொல்லுது ஓகே, உனக்காக ஸ்பெஷல் டிசைனர் வர வச்சு டிசைன் பண்ணது, இன்னும் நிறைய டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. மாமா சொல்கிறாங்க. இந்த கலர் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு நிறைய எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. இது இவ்வளோ சொல்கிறாங்க. இன்னமும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நிறைய வரும். இப்போது இதில் ஒன்று போட்டுக்கோ சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது ஒன்று போட்டுக்கவா சொல்கிறாங்க. போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போது ஜிமினும் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு டேடி எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என் பையன் என்கிட்ட எதுவும் கேட்கறது யோசிக்கக்கூடாது ஓகேவா. உன்னோட ஹாப்பினஸ் அவரோட ஹாப்பினஸ் ஓகேவா. நீ ஜஸ்ட் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது காலேஜுக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் தான் வரேன் தெரியுமா, எனக்கு பைக்கில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பைக்கில் போகவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போது நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. அவர் க்யூட்டாக கேட்டுருக்காரு, அவாய்ட் பண்ணவும் முடியல. ஜிமின் பைக்கில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ், நான் நல்லா தப்பா ட்ரைவ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் எனக்கு தெரியும் நல்லா ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சொல்கிறாங்க எனக்கு ஆசையாக இருக்குப்பா, எனக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது நம்பிச்சின்னு பார்க்குறாங்க. உனக்கு பைக்கில் போகணும் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு அவ்வளோ ஒரு நியூ மாடல் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. அது அவ்வளோ காசுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து எதுக்கு, அது அப்படியே வந்துட்டு நம்மளோட ஷெட்டில் நிற்கிறதுக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ட்ரைவ் பண்ணுவோம் டேட் சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 1 வீக் டைம் தெரியாது சொல்கிறாங்க. ஏன் 1 வீக் சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ வந்து இப்போ ரூட்டெல்லாம் கற்றுக்கோ ஓகேவா, காரில் போகும்போது தெரிஞ்சுக்கோ காலேஜுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் ரூட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பைக்குள்ளே போய்ட்டு வர முடியும் சரியா சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா, நீ ஆசைப்பட்டு நான் பண்ணாமல் இருப்பேன் சொல்கிறாங்க. டேட் லவ் யூ சொல்லிட்டு ஜிமின் போட்டு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ பாரு ஒன்றும் நீ வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா, நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே டேட் சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ நம்பிச்சிட்டு குடும்ப யோசனையாக இருக்கும், பைக்கில் அனுப்பலாமா சேஃபாக இருக்குமா சொல்லிட்டு நம்பிச்சு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அது ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற மிரரில் பார்க்குறாங்க. வா அழகாக இருக்கே ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சா நல்லா இல்லை, இப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேர் ஸ்டைல் கூட மாற்றிடுறாங்க. செம்ம அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு. இப்போ அப்படி ஜிமின் தாண்டா ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டருக்கு இறங்கி வராங்க. ஸ்டெப்பில் இறங்குறாரு. இப்போ நம்ஜூன் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம அந்த ஜாக்சன்கிட்ட பேசிக்கிட்டு இப்போ டர்ன் பண்ணுறாங்க. நம்ஜூன் அப்பா அம்மா நம்ஜூன் ஜாக்சன் 4 பேர் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்கிற. இது வரைக்கும் ஒரு மாதிரி சில்கி ஹேரில் இருப்பார், டிஷர்ட் போட்டுக்கிட்டு சின்ன பையன் மாதிரியே இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தாக்கா முதல் தெளிவாக 17 வயசுக்கான பையன் எப்படி இருப்பானோ இப்போ அப்படி இருக்கார். அந்த லுக்கில் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. செகண்ட் அந்த ட்ரெஸ் கரெக்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். அப்படியே இவ்வளோ டேஸும் க்யூட்டாக இருந்திருப்பார். இன்றைக்கி பார்த்தா ஹார்ட்டாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார். இப்போது நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு நம்ப முடியல ஜிமின் தானான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஜிமினை வந்துட்டு நம்ம நம்பிட்டு வந்துட்டு 3 மந்த்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருப்பார். எப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவர் தான் இனிமேல் நம்ம தான் எல்லாமே அவனுக்கு, அப்பா அம்மா எல்லாமே நம்ம தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஃபாதர் வந்து வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்போது நம்ம ஜிம் வந்துட்டு நம்ம நம்பிட்டு தூக்குறப்போ ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. எப்படின்னாக்கா அந்த குட்டி ஃபிங்கரால் நம்பியோட ஒரே ஒரு ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணியிருப்பார், பிடிச்சிருப்பாரு. அப்போ நம்பிட்டு இந்த ஹேண்டை கிஸ் பண்ணியிருப்பாங்க. குட்டி ஹேண்டை அவ்வளோ அழகாக இருந்திருப்பார், லட்டு மாதிரி.
இப்போ பார்த்தா சடனாக வளர்ந்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தானடா நம்ம ஹோல்டு பண்ணோம், அதுக்குள்ளே வளர்ந்துட்டான்ற மாதிரி நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ஜனுக்கு அளவு டேஸ்ட் வந்துட்டு இருக்குது. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, நம்ஜனும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா நேற்று தான் தெரியுமான்னு பேபியை ஹோல்டு பண்ணேன், இன்னைக்கு பாரு சொல்கிறாங்க. பசங்கன்னா அப்படி தான்டா சீக்கிரமே வளர்ந்துருவாங்க சொல்கிறாங்க. நம்ஜன் அம்மா பார்க்குறாங்க, என்ன கூட நம்ப முடியல தெரியுமா, நேற்று வரைக்கும் உங்க குட்டியோன்னு சுற்றி இந்த மாதிரி இருந்துச்சு கிராண்ட்மா, நான் இதை வாங்கிக்கவா அதை வாங்கிக்கோ அப்படின்னு கேட்டுட்ருப்பான். பார்த்தா சடனாக சொல்கிறாங்க பெரிய பையனை வளர்ந்துட்டார்ல சொல்கிறாங்க. ஆமாம் நம்ஜன் எப்படி டேஸ்ட் பண்ணுச்சுன்னு தெரியலடா, இன்னும் ஒரு 3 வருஷம் போனால் மேரேஜ் பண்ணிடலாம்ல சொல்கிறாங்க. இப்போது நம்ஜன் பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்முக்கு இறங்கி வராங்க. அப்பா நான் எப்படி இருக்கேன் அந்த ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்கம்மா எப்படி இருக்கு என் டேட் வாங்கின ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிற தங்கம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, பாரு காலேஜ் போகிற அப்புறம் பார்த்துட்டுக்கோ சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜிம் கேட்குறாங்க, ஏன் ஜாக் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பொண்ணுங்க பசங்களாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் அப்படி பார்த்து முறைக்கிறாங்க ஜாக்கை. இப்போ ஜாக்சன் தான் வந்துட்டு ஒன்று சொல்ல அமைதியாகிறாங்க. அங்கே பாருங்கள் ஜாக்சன் அங்கிள் சொல்கிறாங்க, நான் காலேஜுக்கு போகிறது படிக்கிறது தான் சரியா, நான் படிக்கணும், எனக்கு இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது, நல்லா படித்து என் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணணும். செகண்ட் அப்புறம் என் அப்பாவோட ஹேண்ட் பிடிச்சி இந்த வேர்ல்டே சுற்றி பார்க்கணும், எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது சரியா, நான் என் அப்பாவும் நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என் லைஃப்பில் எந்த ஒரு முடிவு வந்தாலும் என் அப்பா தான் எடுக்கணும், என் அப்பா எடுத்தால் தான் அந்த முடிவு கரெக்டாக இருக்கும். என் லைஃப்பில் எனக்கு என்ன எல்லா டிசிஷனும் என் அப்பா தான் எடுப்பாங்க, அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவர் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும், இதுக்கப்புறம் கொடுக்குறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என் லைஃப்பை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் யாரை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். என் அப்பா என்னோட கிராண்ட் ஃபாதர் தவிர எனக்கு வேறு வேர்ல்டே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜிமின் நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் அப்பாவோட ஹாப்பினஸ் தான் ஏன் ஹாப்பினஸ் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இங்கே பாரு, ஓ ஹாப்பினஸ் தான் ஏன் ஹாப்பினஸ் சொல்லிட்டாங்க. நோ என்னோட ஹாப்பினஸ்ன்றது உங்களோட ஹாப்பினஸ்னாக்கா உங்களோட ஹாப்பினஸ் தான் ஏன் ஹாப்பினஸ் பாருங்கப்பா, நீங்கள் இவர் பெஸ்ட் டேட் இந்த வேர்ல்டு சரியா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும் கண்ணை முடிட்டு பண்ணுவேன் ஓகேவா, என் லைஃப்பில் எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுத்துக்கீங்க இது வரைக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது, அவர் அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காரு. இப்போ நம்ஜன் ஜிமில் ஹக் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன் நானும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ஜன் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஜாக்சனுக்கு என்ன ஒரு வார்த்தைனாக்கா, நம்ஜன் வந்துட்டு வாழவே ஒரு லைஃப் என்னன்னாக்கா, அவர் சின்ன எனக்கு ரொம்ப எங்கேஜில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அது நம்ஜன் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டு அவருக்கு வந்துட்டு குழந்தைங்களாம் டக்குன்னு ஜிம்முக்கு பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிம்முக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் தனி லைஃப் ஒரு சந்தோஷம் லவ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதை நினச்சி ஜாக்சன் ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ உனக்குன்னு வாழ்க்கையை வாழாமல் போயிட்டேடா, பையனுக்காக மட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ரொம்ப சின்ன பையன் தானே, எங்கான ஒரு பையனாக இருந்து இப்போ பாரு உனக்கு ஜஸ்ட் 37 இயர்ஸ் ஆகுது, ஆனால் உன் பையனுக்கு 17 வயசு ஆகிட்டுருக்கு பாரு, நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனுக்கு ஒரு மாறி இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, டேட் எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும், நான் தான் ஃபீட் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே இருக்கும்போது நீங்கள் வருவீங்களா, எப்படா நீங்கள் வருவீங்களா சொல்லிட்டு ஆசையாக இருப்பேன், நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி விடுங்க, அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இனிமேல் சொல்கிறாங்க இனிமேல் எப்படி நான் ஃபீட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்துக்கிறாங்க. இப்போது நம்ம ஃபோட்டோ ஃபீட் பண்ண எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ஜன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்குது, இருந்தாலும் ஜிம்மோட லவ்வுக்கு முன்னாடி அந்த செகண்ட் மேரேஜ் கூட ஒரு விஷயமே இல்லைன்னு அவங்களுக்கு புரியுது. இப்போ ஃபைனலாக நம்ஜன் தான் ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏன் டர்ன் சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. நான் ஃபிட் பண்ணுவோம், நோ ஜிம்மி நான் சாப்பிட்டுக்கிறேன், நோ டேடுங்க பாருங்க காட்டுங்க சார் ஜிம்மி தான் நம்ஜனுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. நம்ஜனுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீ போதும், நீ மட்டும் எனக்கு போதும், உங்கள் லைஃப்பில் வேறு எதுவும் வேணாம் ஓகேவா, உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உனக்கு எல்லாமே நான் பண்ணி பார்க்கணும், என் லைஃப்பில் நான் எதுவுமே பெருசாக எனக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட மணியில் இருந்துச்சு, ஆனால் என் லைஃப்பில் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் உன் லைஃப்பில் எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் ஓகே, உனக்கு பெஸ்ட் பார்ட்னர் நான் சூஸ் பண்ணணும், உன் லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு ரொம்ப ஆசை, ஜிம்மி நல்லா வந்து பார்த்துக்கணும், ஜிம்மில் நல்லா ஒரு பார்ட்னராக சூஸ் பண்ணி கொடுக்கணும், அவருக்கு அந்த ஏஜில் அவர் கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருன்னு ஒரு ஆசைப்படுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, டேடி வாரம் எவ்ரி திங் சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை தாண்டி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ நான் போயிட்டு வரவா சொல்லிட்டாங்க. ஜிமின் பத்திரமா போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார் போடுறேன் நம்பிட்டு வராங்க. டிரைவர் சார் சொல்கிறாங்க பத்திரமா கூட்டிட்டு போகணும் சரியா, எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் சரியா, ஓகே சார் சொல்லிட்டாங்க. ஓகே சார் இப்போ ஜிமின் பாய் சார் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. இப்போ நம்பின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க உன் லைஃப் சொல்கிறாங்க, என் லைஃப் ஜிமின் மட்டும் தான் ஓகேவா, ஜிமின் தாண்டி லைஃப்பில் வேறு யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் நம்பின்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு அம்மாவும் சரி சொல்லிட்டு போய் விட்டுறாங்க. இப்போது ஜிம்மின் தாண்டா ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போது எம்ஜிட் பார்க்குறாங்க. அப்புறம் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டே சொல்கிறாங்க. வாங்கிட்டு அப்பா சொல்லியிருக்காரு ஒரு 1 வீக் போட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா சொல்லிட்டாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருக்கடா சொல்லி 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி வீட்டு சைட் பார்க்கலாண்டா, இங்கே ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டுருக்காங்க. என்ன தானா சிரிக்கிறான், பைத்தியம் பிடிச்சிக்கிச்சோ அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. ஜம்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்க் பார்க்க என்னட்டே சொல்கிறாங்க. இல்லை தனியாக சிரிக்கிறியே என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறவங்க தனியாக சிரிச்சா இல்லையே சொல்லிட்டாங்க. போய் சார் நான் பார்த்தேன்டா, இப்போது நீ தனியாக சிரிச்சு இப்போ மட்டும் இல்லை அடிக்கடி தனியாக சிரிக்கிற, அதுக்கு என்ன ரீசன் சொல்லு என்கிட்ட அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜங்க் கேட்குறான் டே கேட்குறாங்க ஜங்க் கிட்ட. ஜங்க் பார்க்குறாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ சிரிச்ச நான் பார்த்தேன், நீ சொல்லு எதையும் மறைக்கிறேன் என்கிட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் டே அப்புறம் ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை நீ சொல்லுடா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி தர ஒன்று சொல்லிட்டாங்க. சின்ன ஹயாங் சுகா ஹயாங் ஜோகா அப்படி கூப்பிட்றாங்க. என்னடா சொல்லிட்டு எல்லாம் வராங்க, வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் டே தான் வந்துட்டேன். சின்ன ஹயாங் சுகா ஹயாங் ஹோபி அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. கேளு நீங்கள் 3 பேர் கேளுங்க சொல்லிட்டாங்க. என்ன கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இவன் தனியாக சிரிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. தனியாவா அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹியாங் அப்படிலாம் வந்துட்டே வளர்றான் அப்படி சொல்லிட்டாங்க. நான் வளரல, இவன் தனியாக சிரிக்கிறான், அடிக்கடி சிரிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம்மா நான் பார்த்துருக்கேன், நீ அடிக்கடி சிரிக்கிற. அப்புறம் அவர் சொல்லக்கூட கண்ணை மூடி ஒரு மாதிரி யோசிக்கிற, அது என்னது அப்படி கேட்குறாங்க. அது கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறேன், என்ன ஃபீல் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சாங் ஓட்டிட்டு அதை கண்ணை மூடி அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண சொல்லி நோனும் அதுதான். இல்லை இல்லை ஏதோ இருக்குது, நீ சொல்லு, நான் கூட நான் ஒரு முடியாத வாட்ச் பண்ணிருக்கேன், நீ சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. ஹேங்கன்னா ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறேன். என்ன ஜங்கா சொல்லு சொல்லிட்டாங்க. சின்ன ஹேங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. இல்லைடா சொல்லு, ஏதோ மணி பயிருக்கு ஷைலாக சொல்லு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. சொல்லுடா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்க் தான் அது என்னவோ தெரியல. என் கொஞ்ச டே ஸ்கூல் பையனை மீட் பண்ணேன்னா சொல்லிட்டாங்க. பையனை கொஞ்ச டே ஸ்கூல் பையனை மீட் பண்ணேன். அந்த பையனை பற்றி நினைக்கிறப்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. ஏங்க அது ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஃபீலிங்ஸ் சொல்லிட்டாங்க. அது ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி பசிக்கவே மாட்டேங்குது, ஒரு பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்லாம் வருது சொல்லிட்டாங்க. பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்ஸாக சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் நமக்கு பயன் பண்ணுறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு பொண்ணு வரா. டே ஷுவா சின்ன அப்படி கூப்பிட்றாங்க. பார்க்குறாங்க. என்னடி உனக்கு என்ன சொல்கிறாங்க. இந்த ஷெட்யூலை பாருங்க சொல்லிட்டாங்க. இவ வார்த்தை எப்போ தான் ஷெட்யூல் தூக்கிட்டு வந்துடுவான், அந்த பக்கம் போட்டி சொல்லிட்டாங்க. எது நான் உங்களோட ஸ்டாஃப்டா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கடா சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, இப்போ ஒரு ஓரமாக உட்கார சொல்லிட்டாங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ரொம்ப ஓவராக கூட சொல்லிட்டாங்க. பாரு சுகா ஒயனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் பர்சனல் ஓகேவா. இப்போ அவள் ஸ்டாஃபாக தான் இருக்கா, நான் ஸ்டாஃப் கிட்ட தான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. உனக்கு அப்புறம் இருக்குடா ஒயன், நீ உட்கார சொல்லிட்டாங்க. என்ன சுகா போயிட்டு இருக்குங்க சொல்லிட்டாங்க. அதுவா அது ஏதோ ஒரு விஷயம், நீ உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ ஒயன் உட்காந்துட்டா. இப்போ ஜெகா பார்க்குறாங்க. நீ சொல்லுடா அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கும் ரொம்ப ஷையாக இருக்குது, சொல்லுடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் அது ஒரு பையனை மீட் பண்ணனா சொல்லிட்டாங்க. சரி எங்கே மீட் பண்ணா சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே மீட் பண்ணேன். அந்த பையனுக்கு என்னை யாரும் தெரியல. யாங்க சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறேன், நம்மளும் அந்த வேர்ல்டுக்கே தெரியும், நம்ம தான் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கமே சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் எல்லாரோட நீ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீ வெளில போனால் பசங்களும் பொண்ணுங்களும் விடவே மாட்டாங்க, பாஞ்சிட்டாங்க விட்டா. பாடி கார்ட்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டாங்க. அட நீங்கள் வேறு அந்த பையனுக்கு யாரும் தெரியல, உண்மையாகவே எனக்கு என்ன யாரும் தெரியல அவனுக்கு. இல்லை ஒருவேளை அவனுக்கு என்னை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேஷுவலாக இருந்தானா எனக்கு தெரியல தெரியுமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஒன்றும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பையன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், ஒரு அவனுக்கு பீட்டர்ஸ்லாம் பிடிக்கலையோ சொல்லிட்டாங்க, வேறு பேண்டை பிடிக்குமோ சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ கேஷுவலாக தான் தெரியுமா சொல்லிட்டாங்க. கேஷுவலாக ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அவனை பார்த்துலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு. வரைக்கும் யார்கிட்டையும் அவ்வளோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா. முதல் தடவை எனக்கு அவன் தான் அடிக்கடி அந்த ட்ரீமில் வரான் தெரியுமா சொல்லிட்டு. ட்ரீமில் வரேன்னா ஆமாம் ட்ரீமில் வரான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட நான் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ட்ரீமில் ஹேங் சொல்லிட்டாங்க. ஒரு ட்ரீம்லேயே ஆமாம் ட்ரீமில் ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கேன், எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனை அகைன் எப்படா பார்ப்போன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க வேண்டியது என்ன சொல்லிட்டாங்க. பார்க்கறது எங்கே போய் பார்க்குறது சொல்லிட்டாங்க. ஏன்டா அந்த பையனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டாங்க. எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இவன் பேசினா சொல்லிட்டாங்க. பேசுனியா அம்மா சொல்லிட்டாங்க. என்ன பேசினா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அவர் எப்படி பார்த்தாருன்றா சொல்கிறாங்கடா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது ஒன் டே சொல்லிட்டாங்க. நம்ம கனடா போய் சொல்லிட்டாங்க. கனடாவா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. நீ பார்த்தது கனடாவா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹேங்க சொல்லிட்டாங்க. கனடாவில் எப்போ சொல்லிட்டாங்க. அதை 2 வீடியோஸ் ஷூட் பண்ண போயிருந்தாலும் ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்த ஞாபகம் இருக்கா, நீங்கள் எல்லோரும் நம்ம கிச்சனுக்கு தேவை திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அதாவது குக் பண்ணுறதுக்கான திங்ஸ் நான் மட்டும் போய் ஸ்நாக்ஸில் வாங்கிட்டு ஞாபகம் இருக்கா சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் நான் அவனை பார்த்தா சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு நாங்களும் அங்கே இருந்தோம்மா, நீங்களும் அங்கே இருந்தீங்க, நாங்கள் தான் பார்த்தா அந்த பையனை சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறேன், இதுக்கு கனடா கூட நம்ம ஃபேமஸ் தானே, கனடா யாருக்கும் தெரியுமே சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுக்கு தான் என்ன தெரியல சொல்லிட்டாங்க. ஆனால் இவத்துக்கும் ஒரு கொரியன் சொல்லிட்டாங்க. கொரியனா ஆமாம் அவன் கொரியன் தான், உனக்கு எப்படி தெரியும் கொரியன் சொல்லிட்டு, அவன் தான் கொரியனில் பேசலானே சொல்லிட்டாங்க. என்னதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கு. ஓகே ஹேங் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் தான்டா ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்க் வந்துட்டு கனடாவில் வந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ரன்பீட்டி ஷூட் பண்ண போயிருப்பாங்க. அப்போது திங்ஸ் தேவைப்பட சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க. போயிட்டு நம்ம ஹேங்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், அதாவது குக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஜங்க் மட்டும் ஸ்நாக்ஸ் எங்கடா இருக்கிற தேடி இருப்பாரு. அதுலேயும் இந்த கொரியன் ஸ்நாக்ஸில் எங்கே இருக்கிற தேடி இருந்திருப்பாரு. அதுக்கு ஒரு செக்ஷன் இருந்திருக்கும். அந்த செக்ஷன் போகிறப்ப தான் அங்கே ஒரு பையன் நம்ம பார்க்குறாங்க. எல்லாத்தையும் மேலே வச்சா எப்படி எடுக்கிறது சொல்லி பார்க்குறாங்க. கீழே வைக்க வேண்டியது, நான் எல்லாம் தூக்கி மேலே வச்சிட வேண்டியது, அப்புறம் பக்கத்தில் ஸ்டூல் கூட இல்லை, எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு எட்டிகிட்டே இருக்காங்க. மேலே இருக்கும் ஸ்நாக்ஸ் எனக்கு வேறு அதான் பிடிக்கும், அது வேறு மேலே இருக்கு பாரு சொல்லிட்டு அப்படியே எட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு அந்த ஸ்நாக்ஸ் எடுக்க தான் வந்திருப்பாரு. வந்து கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜங்கு இவ்வளோத்துக்கும் மாஸ்க் கூட போடல, மாஸ்க் போடல, ஹேட்டு போடல, அங்கே சாதாரணமாக இருந்திருப்பாங்க, எதுவும் வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க.
அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பெருசாக கூட்டமும் இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டு அந்த பையன் கஷ்டப்பட்டுருக்கான் எடுக்கிறதுக்கு, அந்த பக்கத்தில் ஹேண்ட் வச்சு எடுத்து டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இன்னொரு பேக்கெட் எடுத்து அந்த பையனுடைய பேஸ்கெட்டில் போடுறாங்க. இப்போ அந்த பையன் திரும்பி பார்க்குறான், அந்த ரிட்டர்ன் பண்ணி திரும்பி பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்லி பார்க்குறாங்க. ஃபேஸ் அவ்வளோ கிட்ட அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜங்க் ஒரு அட்மைர் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னொரு பேக்கெட் எடுத்து தர முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் அகைன் ஹேண்ட் வச்சு எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பாஸ்கெட்டில் போகிறாங்க. அகைன் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணிடுறாங்க. டர்ன் பண்ணிட்டாங்க. சாக்லேட் செக்ஷன் இருக்குது, அந்த சாக்லேட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் தானே, ஏன் இவன் நம்மளை ஏதோ தெரியாத மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி ஜங்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அவன் நம்மளை ஃபேஸ் சரியாக பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பின்னாடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மும் சேம் தான் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜிம்மின் ஓகேவா. ஆனால் ஜங்கு அவனுக்கு ஜங்கு தெரியல, ஜிம்மின் அவன் பேர்லாம் தெரியாது. அவர் பார்க்குறாரு, அவர் பண்ணிடாக்கா அவரும் எடுக்கிறாரு. இப்போது ஜங்கு சேம் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஜிம்மின் தான் அவர் எடுத்துகிட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. குறைய நாங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கும் சொல்லிட்டு இந்த நூடுல்ஸா இது எங்கே மட்டும் தான் கிடைக்கும், இது வந்து பிளாக் நூடுல்ஸ் நல்லா இருக்கும் அப்படி சிமெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. மொச்சி சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. பாருப்பா அது வேணாம்ப்பா, அதெல்லாம் அன்ஹெல்தி சொல்கிறாங்க. கிராண்ட்மா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. பாரு நான் செஃப் கிட்ட சொல்லி குக் பண்ணி தர சொல்கிறேன், அதை வச்சிருப்பா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும், இது வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்டோம்னா கொரியன் டேஸ்ட் கிடைக்கும். உங்கள் உள்ளதெல்லாம் அங்கே செஃப் குக் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்கு கொரியன் டேஸ்ட்டில் குக் பண்ண தெரியல அப்போ சொல்லிட்டு அந்த ஜிம் சொல்கிறாங்க. இப்போது அந்த கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிம்மோட கிராண்ட்மா தான். அங்கே பாரு மொச்சி தங்கும், அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா, அது அன்ஹெல்தி தெரியுமா, சாப்பிடக்கூடாது, பிளாக் நூடுல்ஸ் சாப்பிடவா சொல்லிட்டு இப்போ அதை வைக்கிறாங்க. வச்சுட்டு வேறு என்ன எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அப்போ இது எடுத்துக்கவா சொல்கிறாங்க. சாக்லேட் பாரு எத்தனை பேக் எடுத்துருக்கா சொல்கிறாங்க. 1 2 3 6 சொல்கிறாங்க. 6 ஐயோ கடவுளை இங்கே பாரு, இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா உனக்கு டென்டல் ப்ராப்ளம் வரும் சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பார்த்தவங்க அப்படி அவ்வளோ வேண்டாம்ப்பா, அங்கே பாரு சொல்லிட்டு 2 போதும் சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வைக்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி திருப்புறாங்க. சமக்கு விட்டா இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜங்கோடு பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அதில் 2 தான் வேணுமா, 2 தான் எடுத்துக்கணுமா, 2 தான் எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. அப்போ அதை எடுத்துக்கவோ அது பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு அது உனக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும், ஸ்பைஸ் சாப்பிடக்கூடாது வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேறு என்ன எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜங்கு பார்த்து தான் இருக்காங்க. ஃபைனில் ஜங்கு அந்த பையன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன எடுக்கிறாரு, இவரும் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எப்படினாக்கா ஜிம்மில் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ரெடி திங்ஸ் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. போய் பில் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிம்மோட கிராண்ட்மா ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. என்னை விட்டு போயிடாதீங்க சொல்கிறாங்க. நான் எங்கே விட்டு போகிறேன் சார். ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அவங்களோட கிராண்ட்மா ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. கிராண்ட்மா ஃபோன் கொடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு பா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும் சொல்கிறாங்க. இது என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. அது அன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுத்தான், அவன் நேம் சொன்னா, அதுக்கு ஏதோ அந்த நேம் கேட்கணும், கொடுங்க, அது இங்கே இருக்கா நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் அந்த ஃபோன் வாங்குறாங்க. டேய் ஃபிளிக்ஸா சொல்கிறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. டேய் நீ ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு கொடுத்தலடா, அது எங்கடா இருக்கும்னு சொல்கிறாங்க. டே சூப்பர் மார்க்கெட் கிடைக்கணும் சொல்கிறாங்க. நேம் என்ன சொல்கிறாங்க. அது ஆஸ்திரேலியன் ஸ்நாக்ஸ் ஓகேவா, அது இங்கே கிடைக்கும், அது நேம் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் நேம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவரும் சொல்லி தராங்க. ஓகே சார். ஜிமின் போயிட்டு கிராண்ட்மா நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிடறாங்க. ஜிம்மோட கிராண்ட்மா பில்லிங் கவுண்டர் இருக்காங்க, பில் போடுறதுக்காக. அவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவர் பில் போட வந்துருப்பாரு. இப்போ ஜிம் இந்த பக்கம் போயிடறாங்க. ஜங்க் வந்து ஜிம்மோட கிராண்ட்மா அப்படியே நின்றுருக்காங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. போயிட்டு இதே சொன்னானே சுத்தறிட்டு இருக்காங்க. ஜங்க் வந்து வச்சுக்கணுவாங்க. ஜிம்லேருந்து பார்த்துருக்காங்க. இதுவா பார்த்துருக்காங்க. கரெக்டாக அதே மாதிரி அதாக இந்த ஹைட் ரேக்கில் அந்த ஹைட் அண்ட் ரேக்கில் தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளவங்களாம் இப்போ பார்த்தாலும் ஹைட்டில் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இப்போ எப்படி எடுக்குது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அங்கே அவர் பேஸ்கெட் வச்சுட்டு ரிட்டன் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படி எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி சரி. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு நம்மளுக்கு தெரியலையா, இல்லை ஒரு நம்ம அது இப்போ ஒரு ஐடென்டிட்டினால கேஷுவலாக இருக்கானா இல்லை புரியலையே. ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கும் சரி ஓகே சரி வந்துட்டு வராங்க. இப்போது ஜிம் படி இன்னொன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. மொச்சி போதும் சொல்கிறாங்க. சரி சரி வரேன் சார். ஜிம்மில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் கிராண்ட் பின்னாடி அங்கே நின்றுருக்காங்க. ஜிம்மின் போயிட்டு அவங்க கிராண்ட்மா பார்க்காம கையில் வச்சுக்கிட்டே பார்த்துட்டு அப்படியே அங்கே ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் ஃபீலிங்ஸாக இருக்குது ஸ்டொமக்கில். அப்படியே ஒரு மாதிரி திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா ஜிம் பார்த்தா ஒரு ஷர்ட் அப்படியே ஒரு ஹேண்டில் நம்ம ஜங்கோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்டில் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா தாங்க பாரு எதுவும் ஓப்பன் பண்ணது ஓகே பில் பே பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஷர்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பார்த்துருக்காங்க. அச்சிச்சோ ஐம் சாரி நான் கிராண்ட்மா நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. கிராண்ட்மா அங்கே நிற்கிறாங்க சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி ஜிம்மில் கிராண்ட் பண்ணிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் மாறிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஓகே சார். ஜங்க் பின்னாடி போயிட்டாங்க. ஜிம்மில் கிராண்ட்மா பின்னாடி போயிட்டாங்க. போயிட்டு அதே மாதிரி அங்கே அவங்க ஷர்ட் அவங்களோட ட்ரெஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அவர்
ஜாங்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பில்லு பே பண்ணிட்டாங்க. ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. இது உனக்கு வேணுமா? வேணும் சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஃபைனலாக வாங்கி தராங்க. இப்போ ஃபைனலாக டிரைவர் வராங்க. வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே பாடி கார்ட்ஸ் தான் இவங்க எப்படினாக்கா அந்த சூப்பர் மார்க்கெட் வெளில வரவும் அவங்க பின்னாடி வந்து பாடி கார்ட்ஸ் வராங்க. அந்த கார் வரைக்கும் பாடி கார்ட்ஸ் போகிறாங்க. ஜிம்முக்கு வந்து அவங்க டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜிம் போய் உட்காந்துருந்தா அந்த கார் டோர் வந்து லாக் ஆகுது. அப்படி போயிட்டாங்க. அப்போ அந்த கார் அவங்க கிராண்ட் அதெல்லாம் பார்க்கவே ஜங்கு புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ரிச்சான பர்சன் சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி பர்சனை பார்த்துலேருந்து ஜங்குக்கு எப்போவுமே வந்துட்டு அடிக்கடி நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறப்போ உங்களுக்கு ஹாப்பி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு ப்ரெசென்ட்டில் வந்துட்டாங்கடா. இப்போ சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ அவன் பேர் சொல்லிட்டு அவங்க பேர் மோச்சினா அவங்க கிராண்ட்மா கூப்பிட்டாங்க. அவன் கண்டிப்பாக ரிச்சான பையன் தெரியும். அவன் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பையன் சொல்லிட்டாங்க. ஸ்கூல் பையனை ஆமாம் அவன் ஸ்கூல் ட்ரெஸ் தான் வேர் பண்ணி தான் சொல்லிட்டாங்க. ஸ்கூல் ட்ரெஸ் ஆடா ஆமாம் அவன் ஸ்கூல் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தான். ஸ்கூலில் கூட பேட்ச் அந்த ஷர்ட் வந்து ஸ்கூல் பேட்ச் போட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் பேசுனது கொரியன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிராண்ட்மா கொரியன் தான் பேசினாங்க. அவன் கொரியன் திங்ஸ் தான் எடுத்தான். அதில் புரிஞ்சுக்கிட்டா சொல்கிறாங்க. எனக்கு அதை அவனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவன் அவனை பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஒருவேளை வந்துட்டு எனக்கு ஆயிட்டு தெரியாமல் தான் அப்படி கேஷுவல் நான் இதை தெரிஞ்சிடலான்னு தெரியாது. எனக்கு அவனை மாதிரி பர்சனாக பார்ட்னர் வேணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. பார்ட்னர் அம்மா சொல்கிறாங்க. எது அந்த மோச்சியாக சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க கிராண்ட்மா மோச்சின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அவன் பக்கத்தில் லட்டு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. லட்டுவா ஆமாம் அவன் பேச அவ்வளோ அழகாக இருக்குது. மாதிரி கூட்ட லட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ லட்டுன்ற நேம் கேட்டதும் சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்னக்கு வந்துட்டு அவரோட பையன் ஞாபகம் வருது. அவர் நினச்சி பார்க்குற சின்ன வயசில் நம்ம அவரோட குழந்தைய வந்து அவர் லட்டு தான் கூப்பிடுவார். கொஞ்சிட்டு பாரு லட்டு அப்படி ஒவ்வொரு டைம் தூக்குறப்போ லட்டுன்னு தான் சொல்லுவார். இப்போ அந்த பேசும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அவ்வளோ அழகாக இருந்தா நான் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்தான் அப்படி சொல்லிட்டு சின்ன ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு அகைன் அவனை எப்படா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. அப்பப்போ கிளம்பி கனடாக்கு சொல்கிறாங்க. கனடாக்கு நான் போன மட்டும் பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் கனடா அவ்வளோ பெரிய கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அவனை நான் அப்போ அவனோட மூச்சின்னு மட்டும் தெரியும். மற்றபடி எதுவும் தெரியாது. ஃபேஸ் தெரியும் ஆனால் வேறு ரியல் நேம் தெரியாது. அவன் பாட்டுக்கு கண்டிப்பாக பெரிய ஃபேமிலிஸ் அந்த பையனாக இருக்கும். அப்படி போயிட்டு நான் எப்படின்னு போய் பார்க்குறது அவனுக்கு யாரும் தெரியல வேறு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ இது பார்க்குற டேக்கெலாம் சரி போகுது. என்னடா சொல்கிறேன்க்கு ஆமாம் இந்த இப்படி நம்ம இருக்கிற டெக்னாலஜி எப்படி இருக்குது தெரியுமா. ஆனால் என்ன சொல்கிறாங்க டெக்னாலஜி எவ்வளோ இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஆனால் சில விஷயம் மாறவிட தெரியுமா. அவனை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தெரியல. ஆனால் எனக்கு அவனை அகைன் பார்க்கணும் ஆசையாக இருக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் அகைன் பார்க்கணும். அவனை அகைன் நான் பார்த்து சொல்லிட்டாங்க. பார்த்தா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் பேசினேன் அவன்கிட்ட உன் பேர் என்ன அப்புறம் உனக்கு லவ் இருக்கா அப்படிலாம் கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அவன் ஒரு பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் எனக்கு அவனுக்கு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. எனக்கு அவன் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. ஒருவேளை அவன் தான் அவன் போயிட்டுனாக்கா கண்டிப்பாக அவனை அகைன் மீட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நீ அகைன் மீட் பண்ணுவேன். மேபி அவன் போயிட்டா இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. சரி விட்டுறா பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே அவங்க பேக் டு நார்மல் ஒர்க் போயிடுறாங்கடா. இப்போ ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க பாரு பத்திரமா சேஃபாக ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவேன் ஓகேவா. எனக்கு நான் ரூட்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வீட்டுக்கு போகணும். ஆனால் என்ன நம்ம வீடும் நம்மளுடைய காலேஜும் ரொம்ப தூரத்தில் இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு புரியுது டேட் ஓகேவா. நம்ம வீடு கொஞ்சம் சிட்டி விட்டு அவுட் ஆஃப் சைடில் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. ஒரு பத்திரம் போகணும் சரியாக சொல்கிறாங்க. ஓகே டேட் கிராண்ட்ஃபா போயிட்டு வருவா சொல்கிறாங்க. பாருப்பா பத்திரம் போகணும் சரியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அந்த காஸ்ட்லியான பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாடியார் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜிம்முக்கே தெரியாமல் ஜிம்மில் ஃபாலோ பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இது இப்போ நம்பிச்சிடுவோம் சார் ஓகே சார் ஆஃபீஸ் போயிடுறாங்கடா. இப்போ ஜிம்மின் காலேஜுக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஜிம்மின் லுக்கு நீங்கள் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்டலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டுறாரு. அந்த பைக்கில் வரவும் அவ்வளோ மாசாக இருக்காரு. உள்ளே என்ட்ராகும் மேலே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நியூ மாடல் பைக்கை யாருமே பார்த்ததில்லை. இதான் கொரியாலே ஃபஸ்ட் டைம் இந்த மாடல் பைக் வந்து ஜிம் தான் வச்சிருக்காரு. ஏன்னா பார்க்குறாங்க இப்படி ஒரு பைக் மாடலில் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க. ஆமாம் என்ன மேக்ஸினில் கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்காரு. இந்த பையன் இங்கே தான் படிக்கிறானா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் போல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சீனியர் கூட ஜூனியர்னு பார்க்காம சைட் அடிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஜிம் அழகாக இருக்காங்க. போயிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படியே யோஞ்சி ஸ்டன் ஆகிட்டாரு. யோஞ்சி பார்க்குறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க யோஞ்சி எப்படி இருக்குது பைக்கு சொல்கிறாங்க. டேய் உண்மையாகவே சொல்கிறாங்க. இதான் என் அப்பாவுடைய பாடி ப்ரெசன்ட் நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. யோஞ்சிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு பைக்கு பார்க்குறாங்க. இப்படி ஒரு மாடல் பைக் இருக்கா சொல்கிறாங்க. இருக்குது அப்பா வந்துட்டு எனக்காக வாங்கினாங்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா. டேய் தப்பா எடுத்துக்கலாம் ஈவினிங் நான் ஒரு ரவுண்ட் போகவா சொல்லிட்டாங்க. நான் என்ன தப்பா எடுத்துக்க போகிறேன் ஈவினிங் நான் இப்போ கூட போக சொல்கிறாங்க. இல்லை இப்போ டைம் ஆகுது கிளாஸ்க்கு நீ ஈவினிங் பைக்கு கூட சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ எவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் இது என்னடா கெட்ட போக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லைடா எப்பவும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருப்ப இப்போலாம் வரவர என்னடா இவ்வளோ ஹாட்டாக இருக்கு. அங்கே பாரு சீனியர் உங்களை பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் திரும்பி பார்த்தா அங்கே உள்ள எல்லாரும் சைட் அடிக்கிறாங்க. ஜிம் பார்க்கறதுக்கு ஜிம்முக்கு ரொம்ப ட்ரையாக போயிடுது.
ஆச்சு அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க, அம்மா சைட் அடிக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அதில் கூட வேண்டாம் சொல்கிறாங்க, ஏன்டா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஓகேவா, நான் அப்படி நார்மலாக இருக்கே போதும் வா சொல்லி ஜிம் தான் அப்படி இதில் ஜோடி ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஹாட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. அடிப்பேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு வாடா சொல்லி போயிடுறாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிமின் நான் யோசிச்சு 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பைக்கை ஜிம்மில் பைக்கை யோசிச்சும் மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு சரி பார்த்தாக்கா, அண்ணா இவ்வளோ ஸ்பீடாக போய் தான் ஆகணுமா சொல்லிட்டாங்க. ஆமாப்பா ஒரு வழியில் பாசுறாங்க. ஏன் நான் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம பூசான் போகணும் சொல்லிட்டாங்க. பூசான் ஆமாம் நம்ம போய் ஆகணும், எனக்கு அங்கே கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக சொல்லிட்டாங்க. அண்ணா சொல்லிட்டாங்க நைட் 8 மணிக்கு தான் கான்சர்ட் சொல்லிட்டாங்க. 8 மணிக்கு தான் கான்சர்ட், நீங்கள் போய் ரிஹர்சல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரிஹர்சல் ஆமாம் சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே சொல்லிட்டாங்க. சரி ஓகே பொறுமையாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ 2 கார் வந்துட்டு இருக்கு. அம்மா ஜங்குக்கு டேவோட கார்லாம் சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு டே அப்புறம் ஹாபி 3 பேர் மட்டும் போயிட்டு இருக்காங்க. நீ ஷோகா மட்டும் இதில் வரீங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஷோகா பார்க்குறாங்க. நான் தூங்குறேன் சொல்லிட்டாங்க. இவங்க தூங்க சொல்லிட்டு இப்போ ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம ஜின்னோட கார் என்ன ஓகேவா, ஜின்னு தான் காரில் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு இப்போது பூசானில் ஒரு கான்சர்ட் இருக்குது. ஸோ அவங்க சேல் டு பூசான் போய் ஆகணும். அதுக்காக தான் அந்த கார் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக போயிடணும், இல்லைக்கா மேனேஜர் கற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ பக்கத்தில் பாடிகார்டு பார்க்குறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணணும், இவ்வளோ ஸ்பீடாக போகாத சொல்கிறாங்க. இல்லை மேனேஜர் சொல்லியிருக்காரு நம்ம இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே ரீச் ஆயிடும்னு சொல்கிறாங்க. அப்படியா புரியுது, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது ஓட்டுறதை பார்க்க சொல்லிட்டாங்க. இல்லை நான் சேஃபாக கூட்டிகிட்டு போயிடும் சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஸ்பீடாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பிரிட்ஜில் ஓகே சியோல் பூசான் போகிற அந்த ஒரு சென்டரில் இருக்கும், அந்த மிடில் வேலை இருக்கும். இப்போ நான் அந்த சிட்டி அவுட் ஆஃப் ஏரியா தான் அது. அங்கே தான் பிரிட்ஜ் இருக்குது, ரொம்ப பெரிய பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜ்னா அவ்வளோ லாங்கில் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்குள்ளே இப்போ அந்த கார் ஏறுது, அந்த பிரிட்ஜ் மேலே கார் ஏறிட்டு இருக்கு. இப்போ அங்கே தான் நம்ம நம்ம ஜிம் 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக தான் போயிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்குறாங்க, எனக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. வேணாம் நான் டெய்லி ஓட்டி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ரெண்டை கிடச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் அவ்வளோ ஹாப்பியாக என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க. எனக்கு தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியா அப்போ எனக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்டு, உனக்கு நான் மட்டும் தான் ஃப்ரெண்டு சரியா சொல்லிட்டாங்க. சரி சார் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்படி பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுற சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னாங்கடா ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா சரி கரெக்டு தான் அங்கிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு 2 பேரும் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கார் வருது, என்ன அந்த கார் குறுக்க வருது சொல்லிட்டாங்க. சரி விட்டு தம்பி மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லை இந்த கார் ரொம்ப ஸ்பீடாக வருது சொல்லிட்டாங்க. பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ பிடிச்சி விட்டு இறங்குறது நம்ம தம்பியை ஃபாலோ பண்ணி போகலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இது யாருனாக்கா நம்ம ஜிம்முடைய பாடி கார்ட்ஸ் ஓகேவா, பாடி கார்ட்ஸோட கார் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அந்த காருக்கு இடையில ஒரு கார் வந்துடுது. இப்போ அந்த கார் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பக்கம் பார்த்தா எங்கடா சின்ன என் கார்லாம் காணும் சொல்லிட்டாங்க. தெரியலையே வரும்டா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கி ஒரு கார் போயிடுது. இப்போ அந்த பிரிட்ஜில் ரொம்ப நேரம் கார் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக டைம் ஆகாது பர்சன். இப்போ கொஞ்சம் கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார் வந்து ஸ்லோவாக ஆக மாட்டேங்குது. இப்போ பிரிட்ஜை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கணும். அது வந்து கீழே இறங்க போகிற டைம் வரதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணணும். அப்போ தான் அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கும்போது ஸ்லோவாக இறக்க முடியும். ரொம்ப ஸ்பீடாக இருந்தாக்கா போய் மோதிரும் இல்லையா, கண்ட்ரோல் இழந்துரும். அதனால இப்போ ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணாங்க, ஸ்லோ ஆக மாட்டேங்குது. ஏன்னாச்சும் அப்படி கேட்குறாங்க, கார் ஸ்லோ ஆக மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஸ்லோ ஆக மாட்டேங்குதா, பார்த்து ஸ்லோ ட்ரை பண்ண ட்ரை பண்ண இங்கே பாரு, ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண, ஏன்னாக்கா பிரிட்ஜு கீழே இறங்க போகுது, இல்லைக்கா இறங்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுனாக்கா அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனும் வச்சுட்டு பார்க்குறாங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ண தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்குவோம் சரியா, நீ ரொம்ப ஸ்லோவாக இது பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே சார் 2 பேரும் ஸ்லோவாக பைக் இறக்குறாங்க. இப்போ அப்படி பிரிட்ஜை விட்டு கீழே அந்த பைக் இறங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காரு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் கண்ட்ரோல் வந்து இழந்துச்சு. அது அவரோட பிரேக்கை பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஸ்பீடாக வந்ததுலாம் சட்டனாக வந்து பிரேக் போனாக்க முடியாது இல்லையா. இப்போ அந்த கார் வந்து அவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்குது. முன்னாடி அந்த 2 பைக் இறங்குது. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, பக்கத்தில் உள்ள அந்த பாடிகார்டு பார்க்குறவங்க ஐயோ சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா இந்த காரோட கண்டிஷன் அவங்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க சைட் பண்ண போட்டிருக்காங்க. இப்போ அந்த கார் வந்து ஸ்பீடில் இப்போ அந்த பைக்கு ஸ்லோ தான் போயிருக்கும். 2 பைக்கும் பக்கத்தில் போகும். இந்த கார் அவ்வளோ பெரிய காரு போயிட்டு ஒரே ஒரு இடி தான். அப்படி இந்த பைக்கு அப்படி எப்படினாக்கா ஒரு சைடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய பைக்கு அடுத்து சருகில் தானே கீழே இறங்கியிருக்கும். அப்படி டயர் வந்து சைடில் போகுது. 2 பைக்கும் அப்படி ஒரே மாதிரி சேமாக போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அப்படியே கீழே இடிச்சு நிற்கிது. அப்படியே கீழே இடிச்சு அந்த பசங்களுடைய ஹெட் அப்படி தேஞ்சிருச்சு அந்த ரோட்லேயே. இப்போ அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கின எல்லாருமே வந்துட்டு எப்படினாக்கா அந்த பிரிட்ஜை விட்டு கார் இறங்கிருக்கல, கார் பைக்காக இறங்கியிருக்கும். எல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்போ அந்த கார் அப்படியே வந்துட்டு எப்படினாக்கா இறங்கி எப்படி மோதி நிற்கிது. எப்படியா கீழே வந்திருக்கும். கீழே வந்து அவங்க மரம் இருந்திருக்கும் சைடில். அந்த மரத்தை படுத்த கார் போய் இடிச்சிட்டு அந்த டிரைவரோட ஹெட்டில் அப்படியே பிளட் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு அப்படியே சைடில் அந்த ஹெட் அடிபடுச்சு. இப்போ கார் உள்ளவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப ஷேக் ஆகுது. கார் ஷேக் ஆகிட்டு இருக்கும். டக்குன்னு தூக்கு தெரிஞ்சு இருந்துக்கிறாங்க 2 பர்சன். இந்த பக்கம் பார்த்தா அந்த இடமே அப்படியே க்ரௌட் ஆகுது. இந்த பக்கம் 2 பசங்க அப்படியே அந்த பைக்கு ஒரே மாதிரி பொசிஷனில் வந்து அப்படி நிற்கிது. இப்படினாக்கா ரொம்ப தூரம் தேஞ்சிட்டு வந்து நின்றுருக்கும். சரி எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கும், அந்த பைக்கை எடுத்து வந்து நிறுத்திருக்கும். 2 பசங்களோட ஹெட் அப்படியே வந்துட்டு ரோட்டில் லைட்டாக உரசி இருக்குது. அப்படியே பிளட் வந்துட்டு இருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க.
ஏன் நடந்துச்சு சொல்லிட்டு யாருமே அப்போ ஒரு செகண்ட் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியல, அப்படியே ஆயிடுது. ஏன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கார் வந்து ஒரு பாசம் அப்படியே இறங்குறாங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து அந்த பக்கம் அந்த பாடிகார்டு பார்க்குறாங்க. அந்த பாடிகார்டு கூட லைட்டாக ஹைட்டு சுற்றுது, ஆனால் அவருக்கு எதுவும் அடிப்படல. இப்படி இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா டிரைவருக்கு அப்படி இந்த மாதிரி அடிப்பட்டு பிளட் போயிட்டு இருக்கு. கார் ஸ்டாப் ஆகிட்டு மரத்தை இடிச்சு இந்த பக்கம் அங்கே எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன். இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க எதிர்ச்சிட்டாங்க டக்குன்னு ஜின்னு சொல்கிறாங்க, கார் சொல்கிறாங்க. பார்த்தா கார் இருக்கிற கண்டிஷன் சரியில்லை. முன்னாடி கொஞ்சம் மிரர் உடஞ்சிருக்கு. ஒரு மாதிரி இதை சொல்கிறாங்க. டக்குன்னு ரெண்டு பேர் இறங்குறாங்க. இப்போ வடிகட்டு பார்க்குறாங்க. இவங்க இறங்காதீங்க சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்க சொல்லிட்டு ரெண்டு பேர் இறங்குறாங்க. இறங்கி பார்த்தாக்கா அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌடு. யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சொல்லி கூப்பிட்றாங்க. யாருமே எந்த இதுவுமே பண்ணல. இப்போ பின்னாடி ஒரு கார் வந்துருக்கும். அந்த கார் வந்து பிரேக் போட்டு பார்த்ததும் அவ்வளோதான். அந்த கார் பின்னாடி பசங்க இறங்கி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படி தூக்குறாங்க. பார்த்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி சொல்கிறாங்க. இப்போ சின்ன அவர் கூட ஹெட்டெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பெயினாக இருக்கு. ஏன்னா அந்த கார் வந்துட்டு பசைட்டில் லைட்டாக ஹெட் அடிச்சிருக்கும். மற்றபடி பிளட்லாம் வரல. லைட்டாக இடிச்சது தான் அவருக்கு ஹெட் பெயினாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க. க்ரௌடாக நின்றுருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுகா பார்க்குறேன். என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த பாடிகார்டு பார்க்குறாங்க. அவங்க நம்ம டிரைவரை சேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்கே பாரு சொல்லிட்டு எழுப்புறாங்க. பிளட் வந்துட்டு இருக்கு இந்த பக்கம். சின்ன பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போலாம் பேசுகிறாங்க. அந்த காரை மோதிச்சு சொல்கிறாங்க. இல்லை காரை பயன்படுத்துறாங்க. இப்போலாம் திரும்புறாங்க. பார்த்தா நம்ம சின்ன மாஸ்க் போட்டிருக்காரு. சின்ன சுகா மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறேன். என்னாச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு சின்ன பசங்க அடிபட்டிருக்காங்க. அந்த க்ரௌடாக இருக்குது. எல்லாம் தள்ளுங்க சொல்கிறாங்க. ஒரு பர்சன் அப்படி அந்த பர்சன் தூக்கி அப்படியே அந்த காரில் வந்துட்டு அவங்க கார் வந்து அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. காரில் உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பர்சன் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. பைக் அப்படியே ஒன்று நொறுங்கி கிடக்கு ஒரு மாதிரி. இந்த பக்கம் சின்னக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ கரெக்டாக ஒரு பாஸ் வந்து போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டா சொல்லி டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ் வந்துருப்பாங்க. அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்து வந்து கார் உள்ள அந்த பாஸ் பார்க்குறாங்க. நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. கால் சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. இப்போ பாடிகார்டு பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் பண்ணது நாங்கள் தான். ஓகே, நானும் இல்லை டிரைவர் தான். இவங்களை எதுவும் பண்ணாதீங்க. இவங்க போட்டோம் சொல்கிறாங்க. காரில் நீங்கள் யாரும் நீங்கள் சொல்கிறாங்க. யாருனாலும். ஆனால் நாங்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், சின்ன பசங்க அடிபட்டுருக்கு சரியா. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு. ஓகேவா. நீங்கள் வரீங்க வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்துட்டு போகணும். ஓகேவா. நீங்கள் என் கூட வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வாங்க சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வேணால் ஹாஸ்பிட்டல் போட சொல்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. நீங்கள் கூட வந்து ஆகணும் சொல்கிறாங்க. படிக்கட்டு பார்க்குறேன். இல்லை அவங்க வரமாட்டாங்க. ஓகேவா. நாங்கள் தான் வரோம் சொல்கிறாங்க. வந்தே ஆகணும். ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க வந்து ஐடியா சொல்கிறாங்க. ஐடியா தான் எங்களுக்கு கவலை கிடையாது. ஓகேவா. ரூல்ஸ் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன ஷோக்கு என்ன பண்ண தெரியல. சின்னக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீங்கள் வந்தே ஆகணும் சொல்கிறாங்க. இப்போ ஷோக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஷோகா பார்க்குறேன். போலீஸ் வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக நினச்சிருக்காங்க. இப்போ அந்த பக்கம் மீடியா ஏன்னா பப்ளிக் மீடியா நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் எனக்கு காட்டல. அவங்க பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபேஸ்லாம் காட்ட தேவையில்ல. ஓகேவா. நீங்கள் வரீங்க. அந்த பசங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 4 பேரும் வந்துட்டு போக முடியும். ஓகேவா. அப்படி இல்லைக்கா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. காரில் அவங்களும் சேர்த்து தான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு நம்ம சுகா வந்துட்டு. ஃபோன் கொடுங்க சொல்லிட்டு ஃபோன் பிடிங்கிறாங்க போலீஸ்காரங்க. சார் சொல்லிட்டாங்க. ஃபோனில் அலோட் கிடையாது. ஓகே வாங்க சொல்கிறாங்க. இப்போ 4 பேருமே டிரைவர் பார்க்குறாங்க. டிரைவர் ஹெட்டில் அடிபட்டுருக்கு. அவருக்கு ரொம்ப அடிபடல. ஓகே, ஹெட்டில் லைட் அடிபட்டுருக்கு. அது ஃபஸ்ட் எய்ட் பண்ண சரியாயிடும். ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்கலாம் வாங்க சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் சீப்லி. இந்த பக்கம் சின்ன சுகா அவங்க ஃபோனில் வாங்கிட்டதால யாராலையும் ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் அந்த கார் போயிடுச்சு. இந்த பக்கம் இந்த கார் அப்படியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருது. பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலு. அங்கே வந்துட்டு அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த பாடிகார்டு சொல்கிறாங்க அட்மிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை கேஸ் ஃபைல் பண்ணாமல் அட்மிட் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் கரெக்டாக என்ட்ரி ஆகிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் அட்மிட் பண்ணிங்க சின்ன பசங்க. ஓகேவா. உயிரை ஃபஸ்ட் சேவ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சரி. இப்போ அவங்களும் அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பாடிகார்ட்ஸ்க்கு நர்வஸாக இருக்குது. நம்ஜன் சாருக்கும் ஜாக்சன் சாருக்கும் தெரிஞ்சு அவ்வளோதான் நம்மளுக்கு கொண்டே போட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ கால் பண்ண சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அவர் தான் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஒரு கால் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ கால் வந்துட்டு ஏன்னா பாடிகார்ட்ஸ் வந்துருக்கு சொல்லிட்டு இப்போ அவங்க நம்ஜன் நீ பாரு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஜாக்சன் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்க பாடிகார்டு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிமின் தம்பிக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் தம்பிக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் சாருக்கு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஜிமின் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜம்ஜின் சாரை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சார் ஆக்சிடென்ட் ஆச்சு தம்பிக்கே சொல்கிறாங்க. ஏய் நீங்கள் பின்னாடி தான் சார் போய்கிட்டு இருந்த ஒரு கார் குறுக்க வந்துட்டு தம்பிங்க வந்து சொல்லுவதை போனாங்க. அவங்க பைக்கில் அந்த பிரிட்ஜ் விட்டு இறங்கும்போது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் கேட்குறாங்க. ஐம் சாரி மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன சார் கேட்குறாங்க. நீ வா சுட்டு இப்போ நம்ஜோட ஹேண்டை நம்ம ஜாக்சன் பிடிக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க. நீ வா சுட்டு கூப்பிட்றாங்க. நம்ஜூன் கூட போகல. என்ன சொல்கிறாங்க. நீ வா சுட்டு இப்போ காரில் உட்கார வைக்கிறாங்க. ஏய் என்ன சார் கேட்குறாங்க. நீ வா சுட்டு இப்போ அவ்வளோ ஸ்பீடாக ட்ரை பண்ணிருக்காரு. நம்ஜூன் கூட புரியல. இந்த பக்கம் நம்ம சின்ன நின்றுக்காரு. இப்போ அந்த டிரைவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அவருக்கு சரியாக
ஆகிட்டு இப்போ சின்னுக்கு ஷோக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் அவங்களோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த அவங்க ஃபோன் பிக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சுகா எங்கே இருக்கா, இன்னும் நீங்கள் இன்னும் வரல, என்னாச்சு காருக்கு? டிரைவர் ஃபோன் பிக் பண்ண மாட்டாங்க, பாடி கார்டு பிக் பண்ண மாட்டாங்க, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது சார் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க மேனேஜர் சார் சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க நம்ம கார் தான் ஒரு பசங்களை ஆக்சிடென்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, அது பார்த்துக்கலாம், ஓகேவா, டிரைவர் பார்த்துப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம், கம்பெனி பார்த்துக்கோ, நீங்கள் கிளம்புங்க சொல்லிட்டாங்க. போலீஸ்காரங்க விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க. போலீஸ் சொல்லிட்டாங்க. போலீஸ் எப்படி வந்தாங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. எப்படி வந்தாலும் தெரியல, பக்கத்தில் இருந்திருப்பாங்க போல, டக்குன்னு வந்துட்டாங்க. யாரோ பப்ளிக் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நினச்சிட்டு பார்க்குறாங்க. பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு கான்சர்ட் வர ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் ஒரு ஒன் ஹவர் தானே டைம் இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க. கடவுள் இப்போ என்ன பண்ண சொல்லிட்டாங்க தெரியல சொல்லிட்டாங்க. பாரு உங்கள் பேர் வந்து வெளியே வந்துடக்கூடாது, உங்கள் பேர் வந்துடக்கூடாது, உங்கள் பேர் வந்து தெரிஞ்சிடக்கூடாது, நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. இருங்க நான் வந்துடுறேன் சொல்லி இப்போ மேனேஜர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னுக்கு என்னக்கா இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த பசங்க சின்ன பசங்க தெரியுது அவருக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பசங்க எதுவும் ஆயிரக்கூடாது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் டாக்டர் பார்க்குறாங்க. ரொம்ப சிவியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹெட் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிங்களா ஃபைனல் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் சின்ன சுகா மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே நர்வஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் தெரியல சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக நம்பிடும் ஜாக்சன் விளையாண்டாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க இங்கே ஆக்சிடென்ட் கேஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சார்ட்ட பசங்க சொல்கிறாங்க. இப்போ படிக்கட் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்பிடுறாங்க. வந்துட்டு நான் அடிக்கோட ஷர்ட் பிடிக்கிறாங்க. என்னாச்சு ஏங்க இருக்கா அப்படி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. சிம்னுக்கு எதுவும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் கேட்டதும் சின்ன அப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்ததும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறாரு. ஏன்னா எந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் ஒரு பார்க்காம இருந்தார். ஒரே ஊரில் இருந்து கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க சுச்சுவேஷன் வந்ததும் கிடையாது, பார்த்ததும் இல்லை. இப்போ பார்க்குறாங்க. அவரால் ஏற்றுக்க முடியல, அவருக்கு மாறி இருக்கு. அவர் பார்க்குறாங்க. நம்பிச்சுனுங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லு ஜிம்னுக்கு எதுவும் ரிலாக்ஸ் கேட்குறாங்க. சார் ஐம் சார் சார் சொல்கிறாங்க. என்னாச்சு நம்பிச்சுன்னு கேட்குறாங்க. சார் ஜிம்மின் தம்பிக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் சொல்கிறாங்க. இப்போது நம்பிச்சுனுக்கு அப்புறம் கோவம் வருது. அப்படியே நெக்க போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. எப்படி ஆனிச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் பேரிகேட் பார்க்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சார் பைக் விட்டு அது பிடிச்சி விட்டு கீழே இறங்குறப்போ தான் சொல்கிறாங்க ஒரு கார் வந்து இடிச்சிச்சு சார் சொல்கிறாங்க. இடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுனுக்கு அப்படி ஒரு கோவம், கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர் வருது. கோவம் அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி நினச்சி அந்த கார் யார், அந்த காரோட ஓனர் யார் சொல்கிறாங்க. அப்போ அப்படியே டிரைவர் பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த பாடிகார்டு பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த டிரைவரை. இப்போ நம்பிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே அப்படி டேரெக்டாக போகிறாங்க. அந்த டிரைவர் இருக்காங்க. அவரோட ஃபேஸில் ஊங்கல் வைக்கிறாரு. வச்சுட்டு அது பார்க்குறாங்க. யார் கேட்டு இப்படி பண்ணாங்க. யார் 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 நீ என்னோட எனிமியா அப்படி கேட்குறாங்க. சார் நீங்கள் சொல்லிட்டாங்க. ஏன் எனிமியா இல்லை பணத்துக்காக பண்ணி எதுக்காக பண்ண அப்படி கேட்குறாங்க. சார் சத்தியமாக வேணும் பண்ணல சார், தெரியாமல் நினச்சேன் ஆக்சிடென்ட் தான் சார், ஓகேவா, நான் வேணும் பண்ணல சார், ப்ராமிஸ் சார் நம்புங்க சார், நான் எதுவும் வேணும் பண்ணல அப்படி சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. இவங்க யாரும் தெரியுங்களா சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. தெரியும் பிஸ்னஸ் மேன் கிம்னாம்ஜி சொல்கிறாங்க. தெரியல அப்புறம் சொல்கிறாங்க. அடிப்பட்டிருக்கு உங்களோட பையன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அடிப்பட்டிருக்குது இவரோட பையனுக்கு சரியா சொல்கிறாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜாக்சன் பார்த்து கேட்குறாங்க. அந்த டிரைவர் பார்த்துட்டு நான் சொல்கிறாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஏதாவது இன்டர்வியூ பண்ணியா, யாராவது ஒன்று அனுப்பி வச்சாங்களா கேட்குறாங்க. சார் இல்லை சார் இங்கே பாருங்கள், ப்ராமிஸ் சார் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான், வேணும்னு பண்ணல. கார் பிரேக் பிடிக்கா சொல்கிறாங்க. கார் பிரேக் பிடிக்கலனாக்கா கார் வந்து எங்கள் பசங்க தான் விடுப்பி ஆசை கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் நீங்கள் கேட்குறாங்க. இப்போ வடிகட் பார்க்குறாங்க. சார் அந்த ரூம் சொல்கிறாங்க. அப்படி நம்ம நம்பிட்டு போகிறாங்க. ஐசி ரூமில் பார்த்தா டாக்டர்ஸ் அவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஜிம் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பிட்டு உடஞ்சி போயிட்டாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜிம் மேலே ஒரு சின்ன திரும்ப கூட படாமல் வளர்த்துருப்பாரு. ஒரு சின்ன கீரல் கூட விழுந்திருக்காது, அப்படி வளர்த்துருப்பாரு. இன்னைக்கு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் நம்ம டாக்டர்லாம் அப்படியே சிவியராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அப்படியே வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடில் பார்க்குறாங்க, மானிட்டரில் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஹார்ட் பீட் போயிட்டுருக்கு. இதை நம்பி ஏற்றுக்க முடியல. ஜென்னுக்கு அப்படியே உடஞ்சி போயிட்டு ஜிம்மின்னு அப்படி பார்க்குறாங்க. அப்படி ஏற்றுக்க முடியல. நம்ம கார் ஆக்சிடென்ட் கூட நம்ம பையன் ஆக்சிடென்ட் பார்க்குறாங்க. இதோ நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பை டேக் எவ்ரிவன்.